Happy morning, students. Welcome to Blue Star High Secondary School. So, in the last class, நம்ம second chapterல human reproduction தான் இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். And human reproductionல இது வரைக்கும் நம்ம எதெல்லாம் பார்த்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, you know what is reproduction, நம்ம பார்த்த reproduction definition என்னன்னு கொடுத்திருக்கோம். And male reproductive system and female reproductive system complete பண்ணோம். Then we have completed gametogenesis in male, that is spermatogenesis, and then oogenesis in female. ரெண்டுமே கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் we are now last class we have seen the female menstrual cycle. So menstrual cycle நம்ம சொல்லும்போது menstrual cycle எந்தெந்த phases இருக்கும், because neat questionsல menstrual cycleலயும் வந்து questions வரும். Then that is also one of the important topic in 12th in human reproduction. And at the same time உங்களோட public examsக்கும் வந்து human reproductionல menstrual cycle is a very important question also, so you have to study that. And then we have seen some of the few problems or few disorders நம்ம சொல்லலாம். இந்த மாதிரியான menstrual cycle வரக்கூடிய problems வந்து அதுல முக்கியமான வந்து PCOS அப்படின்னு சொல்லுவாங்க. PCOS அப்படின்றது நம்ம வந்து last class we have completely discussed about the PCOS. And PCOSல இருந்து PCOS யாருக்கெல்லாம் வரும் அப்படின்றத நம்ம கம்ப்ளீட் டிஸ்கஸ் பண்ணோம். லைக் ஒபேசிட்டி உள்ளவங்களுக்கு, மேபி லைக் ஹார்மோனல் டிசார்டர் உள்ள ஃபீமேல்ஸ்க்கு, ஸோ இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து PCOS அதிகமா வரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஹவு டு ட்ரீட் அப்படின்றது இட் கேன் ஈஸிலி கியூர் வித் ட்ரீட்மெண்ட். ஸோ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஒரு ஃபீமேலுக்கு வந்து 1 or 2 months வரல அப்படின்னா வந்து நிறைய பேர் ரொம்ப பயப்படுவாங்க. பட் நீட் நாட் வரி, மெடிசின்ஸ் நிறையவே இருக்குது. இப்போ இருக்க மெடிசின்ஸ், இப்போ இருக்க டெக்னாலஜியில மெடிசின்ஸ் நிறையவே நல்லா டெவலப் ஆயிருக்கு. அண்ட் தென் நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ நம்ம கண்டிப்பா வந்து ட்ரீட் பண்ணும்போது அது கியூர் ஆயிடும். ஸோ யூ நீட் நாட் வரி அபவுட் தோஸ் திங்ஸ். அண்ட் PCOSல எந்தெந்த ரீசனால வரும்னு பார்த்தோம். அண்ட் எப்படி வந்து அவாய்ட் பண்றது அப்படின்றது மென்ஸ்ட்ரல். தென் we have seen that menstrual hygiene வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத நம்ம பார்த்திருந்தோம். எப்படி வந்து நம்ம பர்சனல் ஹைஜீன் நம்ம ரொம்ப முக்கியம் நம்ம நினைப்போமோ, அதே மாதிரி தான் மென்ஸ்ட்ரல் ஹைஜீனும் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எவ்ரி ஃபீமேல். ஒரு ஃபீமேலுக்கும் வந்து கண்டிப்பா மென்ஸ்ட்ரல் ஹைஜீன்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் எப்படி இருக்கணும், பிகாஸ் மென்ஸ்ட்ரல் ஹைஜீனா இருக்கும்போது தான் the person may feel, the female may feel their confident. ஸோ உங்களுக்கு அந்த எந்த பப்ளிக் இடத்துலயும் வந்து எம்பாரசிங் ஆகாம இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் இட்ஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங் by studying by having the menstrual hygiene. அண்ட் அதுக்கடுத்து வந்து சில பர்சனல் ப்ராப்ளம்ஸ் லைக் எந்த மாதிரியான நாப்கின்ஸ், த சானிட்டரி, அண்ட் எப்படி வந்து ஹவு வி ஹாவ் டு டிஸ்போஸ், இதெல்லாமே வந்து ஓரளவுக்கு பார்த்துருந்தோம். And we have seen the last one is the menopause நம்ம ஆக்சுவலா லாஸ்ட் பார்த்திருந்தோம். எந்த ஸ்டேஜ்ல வந்து menopause நம்ம சொல்லுவோம் அப்படின்றதையும் நம்ம பார்த்திருந்தோம். And you can see that it occurs in the 45 to 50 years வரைக்கும் நம்ம சொல்லியிருந்தோம். And disposal of the napkins. And the last one we are going to say about fertilization and implantation. last classல நான் ஸ்டார்ட் பண்ணேன், பட் I have a very good diagrams. உங்களோட நம்ம டெக்ஸ்ட் புக்ஸ்லேயே ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ I just explain with that. And here you can see that fertilizationன்றது நமக்கு தெரிஞ்சது தான். The fertilization means the haploid, the sperm fuses with the haploid ovum. So sperm வந்து நான் லாஸ்ட் கிளாஸ் எக்ஸ்பிளைன் பண்ணேன். எப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பெர்ம் அண்ட் எக் அப்படின்றது ஃபியூஸ் ஆகாது, ஸ்பெர்ம் வித் எக். ஸோ தட் இஸ் அ எக்ஸாக்ட் டெஃபினிஷன் ஃபார் ஃபர்டிலைசேஷன். The sperm deposit in the female. ஸோ கெப்பாசிட்டேஷன்றது நான் சொல்லியிருந்தேன். கெப்பாசிட்டேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஸ்பெர்ம்க்கு எக்கை வந்து ஃபர்டிலைஸ் பண்ணக்கூடிய கேரக்டர் டெவலப் ஆகுன்ற அந்த கேரக்டருக்கு பேரு தான் கெப்பாசிட்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். So fertilization occurs only if the ovum and sperms are transported simultaneously to the ampullary isthmic junction of the fallopian tube. So fallopian tubeல தான் இது நடக்கும் அப்படின்றது நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்திருந்தோம். And I have shown that fallopian tubeல எந்த இடத்துல நடக்கும்ன்றது பார்த்தோம். So this is the region. I think நான் காட்டுற ஹைலைட் பண்றது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். This is the ampullary region. இது ovary வந்து you know that femaleக்கு pair of ovaries அப்படின்றது இருக்கும். Yes, pair of ovaries இருக்கு. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா இந்த ஓவரீஸை வந்து ஒரு ஹேண்ட் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி ஹோல்ட் பண்ணிருக்கிற அந்த பார்ட்டுக்கு தான் வந்து ஃபிம்ப்ரியே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் அதுக்கு அடுத்து இருக்கிறது இன்ஃபண்டிபுலம் பெருசா அதுல ரோல் கிடையாது, பட் ஆம்புலா அண்ட் இஸ்துமஸ். ஸோ இது இந்த இடத்துலதான் வந்து ஃபர்டிலைசேஷன் அப்படின்றது நடக்கும். ஜென்ரலா வந்து மற்ற டெக்ஸ்ட் புக்ஸ்லயோ இல்லைன்னா வந்து நீட் கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா,
fertilization வந்து எந்த இடத்துல நடக்கும்? fertilization takes place in which part of which part of female reproductive tract அப்படின்னு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. இஸ்துமஸ், ஆம்புலா, இன்ஃபண்டிபுலம், இல்ல இஸ்துமஸ் அண்ட் ஆம்புலா ஏதாவது ஒன்று தான் கொடுப்பாங்க. இன்ஃபண்டிபுலம், ஃபிம்ப்ரியே, ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. யூ ஹாவ் டு கேர்ஃபுல், you have to be careful while choosing the options, because isthmusல இருந்து ஆம்புலரி ரீஜன் எந்த ரீஜன்லாம் எடுக்கலாம். ஸோ ஃபலோப்பியன் டியூப்னு காமனா கொடுப்பாங்க. ஃபலோப்பியன் டியூப்ல தான் இந்த இஸ்துமஸ் அண்ட் ஆம்புலா இருக்கு. பட் நிறைய பேர் பண்ற காமன் மிஸ்டேக் வந்து ஃபலோப்பியன் டியூப் மட்டும் தான் சொல்லுவாங்க. பட் தட்ஸ் நாட் எக்ஸாக்ட் ஆன்சர். இஸ்துமஸ், ஆம்புலா இந்த 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 ரீஜியனுக்குள்ள தான் ஆக்சுவலா வந்து ஃபர்டிலைசேஷன் அப்படின்றது நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை கரெக்டா அப்சர்வ் பண்ணி அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. அண்ட் தென் என்னென்ன நடக்கும்ன்றதையும் நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் கரோனா ரேடியேட்டா அந்த எக் சுத்தி ஒரு லேயர் ஒன்று ஃபார்ம் ஆகும் இருக்கும் நம்ம சொல்லியிருந்தோம். அண்ட் தென் ஒன்ஸ் அகைன் இந்த ஆக்ரோசோம்ல வந்து ஹைலண்டேஸ் என்சைம் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அண்ட் யூ நோ தட், அண்ட் திஸ் இஸ் அ வெரி குட் டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஃபார் த ஃபர்டிலைசேஷனுக்கு ஒரு நல்ல ஒரு டயக்ராம் பார்த்தீங்கன்னா இதை நான் சொல்லுவேன். பிகாஸ் இதுல வந்து ஒரு 5 ஈவெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தட் இஸ் த 5 ஈவெண்ட்ஸ் இஸ் வெரி யூஸ்ஃபுல் அண்ட் இட்ஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ரொம்பவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி அழகாவே கொடுத்துருக்காங்க. யூ கேன் see here and you can see the points, each point 1 and 2 the 3 and then 4 like 5. ஸோ ஒரு 5 பாயிண்ட்ஸ் மொத்தமாவே கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது திஸ் ஒன். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ஸ்பெர்ம்ஸ் வந்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலி டிஃப்ரெண்ட் ஸ்பெர்ம்ஸ் கிடையாது, ஒரே சிங்கிள் ஸ்பெர்ம் தான். I think you have I hope you understand. ஒரு சிங்கிள் ஸ்பெர்ம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எப்படி இருக்கு, தென் அடுத்து செகண்ட் ஸ்டேஜ் இந்த ஸ்பெர்ம் உள்ள என்டர் ஆகும்போது, தென் தேர்ட், ஃபோர்த், தென் அது உள்ள என்டர் ஆகுது. இப்படிதான் ஆக்சுவலா வந்து அதோட ஸ்டேஜஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய ஸ்பெர்ம்ஸ் வந்து என்டர் ஆகுதுன்னு இமேஜின் பண்ண வேண்டாம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா see the structure of the sperm வந்து ரொம்ப கிளியரா கொடுத்திருக்காங்க. and you have see the first வந்து இது இந்த purple கலர்ல இருக்கிறது நியூக்ளியஸ். சோ நியூக்ளியஸ் நம்ம சொல்லணும் it's a 23 chromosome, a haploid set of chromosome அதுல இருக்கு. and அதுக்கு ஃப்ரண்ட்ல இருக்கிற அந்த yellowish கலர் or light orangish கலர் அது என்னன்னு பாத்தீங்கன்னா that is acrosome. we know that the acrosome ஓட functions நம்ம சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி. and you have seen the structures. இதுல வந்து இதுக்கு பேக்ல இந்த நியூக்ளியஸ் பின்னாடியே வந்து சென்ட்ரியோல்ஸ் இருக்கும். அண்ட் சென்ட்ரியோல்ஸோட ஃபங்க்ஷன் நம்ம சொல்லியிருந்தோம். செல் டிவிஷன் நடக்கும் போது ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்ம சொன்னோம். அண்ட் யூ ஹேவ் சீன் த திஸ் இஸ் த இதுதான் நெக் ரீஜன். ஸோ நெக் ரீஜன் வந்து ஹெட்டுக்கு அடுத்து சின்னதா இருக்கிற அந்த பிளேஸ் தான் வந்து நெக் ரீஜன் நம்ம சொல்லுவோம். இது வந்து மிடில் பீஸ். அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் திஸ் த டெய்ல் ரீஜன். அந்த டெய்ல் ரீஜன்லயும் பாத்தீங்கன்னா இந்த டெய்ல் வந்து ஸ்டார்டிங் நல்லா வந்து திக்னஸ் நல்லா தெரியுது. பட் போக போக பாத்தீங்கன்னா திக்னஸ் வந்து லைக் ரொம்ப வந்து தின்னா மாறிடும். எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் ஃபிளாஜெல்லம் அந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட்ல இருந்தா, அப்படி ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருந்தாதான் மூவ்மெண்ட் கொடுக்கும் போது அதுக்கு வந்து ஈஸியா வந்து அதால வந்து பாஸ் ஆக முடியும். ஸோ அதுக்கு தான் வந்து அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல இருக்கணும். ஃபிளாஜெல்லம்னாலே ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிதான் இருக்கணும். அண்ட் can see here இந்த இடத்துல மைட்டோகாண்ட்ரியா எல்லாமே இருக்கும். மைட்டோகாண்ட்ரியா எதுக்காக நமக்கு சொல்லியிருந்தோம். மைட்டோகாண்ட்ரியா gives the energy, that is for the movement of sperm. அந்த ஸ்பெர்மோட மூவ்மெண்ட்டுக்கு இது வந்து எனர்ஜி கொடுக்கறதுக்காக இருக்கும். அண்ட் the first point என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா you can see there are இதுதான் வந்து கம்ப்ளீட் ஓவம். இந்த ப்ளூ கலர் அவுட்லைன் இருக்கிறது எல்லாமே இந்த அவுட்டர் லேயர் வந்து திஸ் இஸ் கால்ட் 2 லேயர்ஸ் இருக்கும். இட்ஸ் 2 லேயர்ஸ் சொல்லலாம். ஸோ அதுல பாத்தீங்கன்னா வந்து அந்த அவுட்டர் லேயர் இருக்கிறது வந்து நம்ம எக், சாரி அந்த அவுட்டர் திஸ் இஸ் த லேயர் ஆஃப் எக். அந்த அவுட்டர் லேயருக்கு அப்புறம் வந்து நிறைய செல்ஸ் இருக்கும். தட் இஸ் கால்டு ஃபாலிகல் செல்ஸ். இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபாலிகல் செல்ஸ் எதுக்காக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெர்ம் வந்து ஒரு எக்கை வந்து ஃபியூஸ் பண்றது ரொம்ப வந்து சாதாரண விஷயமே கிடையாது. பிகாஸ் ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான், ஒரே ஒரு சிங்கிள் எக் தான் இருக்கும். அந்த சிங்கிள் எக்கை வந்து ஃபர்டிலைஸ் பண்றதுக்கு கிட்டத்தட்ட மில்லியன்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து காம்பீட் பண்ணும். ஜஸ்ட் இமேஜின் ஒரே ஒரு டிராஃபி தான். அந்த டிராஃபிக்கு வந்து எப்படி வந்து நிறைய பேர் வந்து மாரத்தான்ல ஓடுறாங்களோ அதே மாதிரி தான் நீங்க வந்து அந்த ஒரே ஒரு எக்கை வந்து ஃபர்டிலைஸ் பண்றதுக்கு மில்லியன்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து காம்பீட் பண்ணும். காம்பீட் பண்றதுல எது வந்து ஃபர்ஸ்ட் வருதோ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். ஸோ முன்னாடி வரவங்களுக்கு தான் வந்து கண்டிப்பா இதனால ஃபர்ஸ்ட் கிடைக்கும். அதே மாதிரிதான் அப்போ வந்து எந்த ஸ்பெர்ம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அதை ஃபியூஸ் பண்ணுதோ அப்போ அந்த ஃபர்ஸ்ட் வந்து அதை ஃபியூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்பெர்ம் வந்து நிறையவே வந்து அது கண்டிப்பா காம்பீட் பண்ணி தான் வந்திருக்கணும். பிகாஸ் இந்த ஃபாலிகல் செல்ஸ் தாண்டி தான் அது ஆக்சுவலா போகணும்.
ஸோ அந்த ஃபாலிகல் செல்ஸ் தாண்டி போகிறதுக்கு முன்னாடி அது நிறையவே ஃபேஸ் பண்ணிருக்கு, லைக் கெப்பாசிட்டேஷன் அந்த என்சைம், so many things happen in the happen in the sperm while traveling. அது வந்து ஃபீமேல் reproductive trackல டிராவல் பண்ணி இந்த இடத்துக்கு வர்றதுக்கு கண்டிப்பா ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கணும். அண்ட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா acrosome இருக்கு. இங்க என்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, you can see here. So let me clear this. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, the sperm migrates through the coat of follicle cells and bind to receptor molecules in the zona pellucida of the egg. So this outer layer is called as a zona pellucida. ZP அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். zona pellucida. ஜோனானாலே லேயர் தான். ஸோ ஜோனா பெல்லுசிடா இதுல வந்து நம்ம எப்படி வந்து நம்ம ஒரு மேலுக்கு நம்ம சொல்லும் போது ஒரு ஆக்ரோசோம், மேலோட ஸ்பெர்ம்ல ஒரு ஆக்ரோசோம் இருந்ததோ அதே மாதிரி இதோட அவுட்டர் லேயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் கால்ட் அஸ் ஜோனா பெல்லுசிடா. ஸோ ஒரு ஸ்பெர்ம் வந்து ஃபர்ஸ்ட் அங்க இருக்கிற ஃபாலிகல் செல்ஸ் எல்லாம் தாண்டி தான் இங்க வரணும். அப்படியே வந்தாலுமே உடனே எக்கோட ஃபியூஸ் ஆகாது. எக் சுத்தி நிறைய லேயர்ஸ் இருக்கும், லைக் ஒரு ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ் இருக்கும். அதெல்லாம் தாண்டி வந்தா மட்டும்தான் அவங்களால உள்ள வர முடியுமே. சோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த ஜோனா பெலிசிடா தாண்டிட்டாங்க, சாரி ஃபாலிகல் செல்ஸ் தாண்டியாச்சு. ஃபாலிகல் செல்ஸ் தாண்டி உள்ள வந்ததும் அங்க ஒரு லேயர் இருக்கு, தட் இஸ் கால்ட் ஜோனா பெலிசிடா. அந்த லேயரை வந்து ரீச் ஆனதும் செகண்ட் ஈவெண்ட் அக்கர்ஸ். செகண்ட் ஈவெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் ஹாஸ் டு ஃபியூஸ் வித் த மெம்பரேன் ஆஃப் த எக். ஸோ எக்கோட மெம்பரேன் ஆர் ஓவாவோட மெம்பரேனை கண்டிப்பா வந்து ஃபியூஸ் பண்ணணும். அப்படி ஃபியூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய என்சைம் தான் நம்ம சொன்ன ஆக்ரோசோம். ஸோ திஸ் பைண்டிங், ஒன்ஸ் பைண்டிங் ஸ்டார்ட் ஆகுது, பைண்ட்ஸ்னு சொல்லிட்டாங்க. பைண்ட் ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் ஹாஸ் டு ரிலீஸ் இட்ஸ் என்சைம். அந்த என்சைம் வந்து அந்த லேயர்ல ரிலீஸ் பண்ணணும். ஏன்னு பாத்தீங்கன்னா, பிகாஸ் அந்த ஆக்ரோசோம் என்சைம்ல நான் ஆல்ரெடி சொன்னதுதான், அந்த ஆக்ரோசோம் என்சைம் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் ஃபார்ம் a bridge between the egg and the sperm. சோ இது வந்து ஸ்பெர்மோட நியூக்ளியஸ், இது வந்து எக்கோட நியூக்ளியஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நம்ம ஃப்ரண்ட்ல சொன்ன ஆக்ரோசோம். அந்த ஆக்ரோசோம் ஃபியூஸ் பண்ணி அந்த எக்குக்கு ஒரு பிரிட்ஜை ஃபார்ம் பண்ணாதான் ஒன்ஸ் அந்த ஆக்ரோசோம் ஃபங்க்ஷன் முடிஞ்சிடும். அந்த பிரிட்ஜை ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அதோட வேலை முடிஞ்சிடும். அப்புறம் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, இந்த எக் வந்து இங்க இருந்து சாரி இந்த நியூக்ளியஸ், அந்த ஸ்பெர்ம்ல இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் வந்து அந்த பிரிட்ஜ் வழியா டிராவல் பண்ணி நியூக்ளியஸ் போய் ரீச் ஆகும், எக்ல இருக்க நியூக்ளியஸ் போய் ரீச் ஆகும். ஸோ தட் இஸ் அ ப்ராசஸ். இதுதான் வந்து இந்த இடத்துல நடக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். அப்ப இங்க என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பைண்டிங்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய என்சைம் தான் நம்ம சொன்ன ஆக்ரோசோம். அந்த ஆக்ரோசோம்ல இருக்கக்கூடிய என்சைம் நேம் நம்ம சொன்னது ஹயாலுனிடேஸ். ஹயாலுனிடேஸ் என்சைம் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா, ஜோனா பெல்லுசிடால என்டர் ஆகி அது ஃபியூஸ் பண்ணுது. ஸோ தட் இஸ் த செகண்ட் ஈவெண்ட் விச் ஹேப்பன்ஸ் இன் த ஃபர்டிலைசேஷன் நடக்கக்கூடிய செகண்ட் ஈவெண்ட். அண்ட் தேர்ட் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஃபியூஷன் நடந்துட்டாங்க. தென் அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, there is one more event occurs. பட் நம்ம ஃபர்டிலைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்டையர் ஸ்பெர்ம் மொத்த ஸ்பெர்முமே வந்து உள்ள என்டர் ஆகணும் அவசியமே கிடையாது. மேக்சிமம் வந்து நெக் ரீஜன் வரைக்கும் போனாலே போதும். லைக் வி நீட் ஒரு ஃபர்டிலைசேஷனுக்கு நமக்கு தேவையானது வந்து மேல் ஸ்பெர்ம்ல இருந்து நியூக்ளியஸ் அண்ட் தென் சென்ட்ரியோல் மட்டும்தான். நியூக்ளியஸ்ன்றது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, we know that so எக்ல வந்து நியூக்ளியஸ்ல 23 குரோமோசோம்ஸ் இருக்கும் அண்ட் ஸ்பெர்மோட நியூக்ளியஸ் 23 குரோமோசோம்ஸ் இருக்கும். ஸோ 23 + 23 ஒரு நார்மல் ஒரு ஹெல்தி ஹியூமனுக்கு 46 குரோமோசோம் அதுல கிடைச்சிரும். அண்ட் சென்ட்ரியோல்ஸ் நம்ம சொன்ன மாதிரி தான், ஒன்ஸ் அது ஃபியூஷன் நடந்ததுக்கு அப்புறம் ஜைகோட் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா அது கிளீவேஜ் போகும். கிளீவேஜ் அண்ட் செல் டிவிஷன் நடக்கும் போது அந்த செல் டிவிஷனுக்கு சென்ட்ரியோல் கண்டிப்பா வேணும். ஸோ ஃபீமேலுக்கான சென்ட்ரியோல் வந்து அந்த எக்கு கிட்டேயே இருக்கும். பட் மேலுக்கான சென்ட்ரியோல் அதுதான் ப்ரொவைட் பண்ணும். ஸ்பெர்ம் தான் ஆக்சுவலா ப்ரொவைட் பண்ணணும். அதுக்காக அந்த நியூக்ளியஸோட சேர்ந்து சென்ட்ரியோலும் அதோட சேர்ந்து வரணும். அது மட்டும் நமக்கு கிடைச்சாலே போதும். we can the fertilization events can occur. இதுதான் நாங்க சொல்ல வராங்க. அண்ட் தேர்ட் ஈவெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, the breakdown of zona pellucida by these enzymes allow the sperm to reach the plasma membrane of the egg. So இது வரைக்கும் வந்தது plasma membrane கூட கிடையாது. zona pellucidaன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, it's just like சில இன்வெர்டிபிரேட்ஸ் அனிமல்ஸ், நீங்க 11th ஸ்டாண்டர்ட்ல இன்வெர்டிபிரேட்ஸ் கண்டிப்பா படிச்சுட்டு வந்திருப்பீங்க. இன்வெர்டிபிரேட் அனிமல்ஸ்ல இந்த ஜோனா பெல்லுசிடா நம்ம சொன்ன மாதிரி இன்வெர்டிபிரேட்ஸ்ல என்ன லேயர் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம்திங் கால்டு விட்டலின் என்வலப். ஆக்சுவலி விட்டலின் என்வலப் அப்படின்னு சொல்லுவாங்க. VITELLINE. in case கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க. விட்டலின் என்வலப் ஆர் விட்டலின் லேயர் அப்படின்னு சொல்லலாம். விட்டலின் என்வலப் இது வந்து எப்படி வந்து நம்ம ஜோனா பெல்லுசிடா வந்து இந்த எக்கோட அவுட்டர் லேயரிங்க்கு எக்கோட பிளாஸ்மா மெம்பரேனை தாண்டி ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குதோ,
அதே மாதிரி இந்த விட்டலின் என்வலப் வந்து இதே என்வலப் தான், பட் அதோட நேம் மட்டும் சேஞ்ச் ஆகும். தட் இஸ் கால்ட் விட்டலின் என்வலப். இது வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு லேயர் மாதிரி கொடுக்குறது. லைக் இப்ப நம்ம பிளான்ட் செல் நம்ம படிக்கும்போது we know the difference between the plant cell and animal cell. அனிமல் செல்ல நம்ம அவுட்டர் கவரிங் வந்து பிளாஸ்மா மெம்பரேன் மட்டும் தான் நம்ம சொல்லுவோம். பட் இன் கேஸ் ஆஃப் பிளான்ட் செல்ல வந்து செல் வால் அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் இருக்கும். பிளாஸ்மா மெம்பரேனை தாண்டி செல் வால் ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ செல் வால் அப்படின்றது அங்கே எதுக்காக ஃபங்க்ஷன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் கண்டென்ட்டை வந்து டீஹைட்ரேட் பண்ணாம இருக்கிறதுக்கு, ஐ மீன் பிளான்ட் செல் இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட் டீஹைட்ரேட் பண்ணாம இருக்கிறது, பிளஸ் ப்ரொடெக்ஷன். ஹெவி ஹார்ஷ் என்விரான்மெண்ட்ல ரொம்ப டெம்பரேச்சர் இருந்தாலும் ரொம்ப அதிகமா இருந்தாலும் அந்த மாதிரி கண்டிஷன்ல வந்து அந்த செல் வால் வந்து இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ அதே மாதிரி தான் இங்க இருக்கக்கூடிய இதுதான் ஆக்சுவலா பிளாஸ்மா மெம்பரேன். ஸோ இதுதான் பிளாஸ்மா மெம்பரேன். அப்ப அந்த பிளாஸ்மா மெம்பரேன் தாண்டி இருக்கிற இந்த லேயர் தான் நம்ம ஜோனா பெலிசிடா. ஸோ பிளாஸ்மா மெம்பரேன், அப்போ பிளாஸ்மா மெம்பரேன் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் கிடையாது. அதுக்காக தான் வந்து அது எக்ஸ்ட்ரா இன்னொரு லேயர் வச்சிருக்கு. அதுதான் வந்து ஜோனா பெலிசிடா அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் யூ கேன் see here. ஸோ ஒன்ஸ் அந்த ஸ்பெர்ம் வந்து பிளாஸ்மா மெம்பரேன் எக்கோட பிளாஸ்மா மெம்பரேனுக்கு ரீச் ஆகுது, தென் த ஃபோர்த் ஈவென்ட் ஸ்டார்ட்ஸ். அங்க என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்டிகல் கிரானியூல் அப்படின்றது இருக்கும். ஸோ கார்டிகல் கிரானியூல்ன்றது இட்ஸ் ஒன் ஆஃப் த லைக் என்சைம்ஸ். கிரானியூல்ஸ்னா ஒண்ணுமே இல்லை, நம்ம செல்லுலார் ஆர்கனல்ஸ் நம்ம படிச்சிருக்கும் போது அதுல வந்து வெசிக்கிள்ஸ் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ வெசிக்கிள் கண்டைன்ஸ் மேக்ஸிமம் என்சைம்ஸ் அப்படின்னு தான் இருக்கும். அதே மாதிரி இந்த கிரானியூல்ஸ்ல பாத்தீங்கன்னா ஹேவிங் என்சைம். இந்த என்சைம் எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்தரா மத்த ஸ்பெர்ம் என்டர் ஆகக்கூடாது. ஏன்னா ஒரு ஸ்பெர்ம் மட்டும்தான் ஒரு எக்ல என்டர் ஆகணும்ன்றது we know that is a nature. அதுதான் வந்து ஒரு ஒரு ரூல் அப்படின்னு மாதிரி சொல்லலாம். பிகாஸ் அதை தாண்டி இன்னொன்னு வரக்கூடாது. அதுதான் வந்து அதுக்கு அகெயின்ஸ்டா அது இருக்கும். அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கார்டிகல் கிரானியூல்ஸ் வந்து ஒன்ஸ் ஒரே ஒரு ஸ்பெர்ம் என்டர் ஆனதுக்கு அப்புறமா அந்த கார்டிகல் கிரானியூல்ஸ் ஆக்டிவேட் ஆகும். இந்த கார்டிகல் கிரானியூல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் ரிலீசஸ் மெனி என்சைம்ஸ் அவுட் சைட் ஆஃப் திஸ் எக். ஸோ இந்த எக்கை சுத்தி என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய கிரானியூல்ஸ் ரிலீஸ் பண்ணும். அப்போ அந்த கிரானியூல்ஸ் மூலம் இட்ஸ் நத்திங் பட் கால்சியம். ஆக்சுவலா அதுல இருக்கிறது கால்சியமா தான் இருக்கும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளியில மத்த ஸ்பெர்ம்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த ஆக்ஷன் முடிகிற வரைக்கும் லைக் ஃபர்ஸ்ட் ஈவெண்ட், செகண்ட் ஈவெண்ட் அண்ட் தேர்ட் ஈவெண்ட் முடிகிற வரைக்குமே இந்த இடத்துல ஒரு ஸ்பெர்ம் என்டர் ஆனதுக்கு அப்புறமா கூட வெளியில இருந்து மத்த ஸ்பெர்ம்ஸ் கண்டிப்பா வந்து பெனிட்ரேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கும். அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கார்டிகல் கிரானியூல்ஸ் ரிலீஸ் பண்ணக்கூடிய அந்த என்சைம்னால, அந்த என்சைமேட்டிக் ஆக்டிவிட்டினால வெளியில எக்ஸாக்டா அந்த எக்கை சுத்தி இருக்கிற எக்ஸ்ல அந்த பிளாஸ்மா மெம்பரேன் ஒரு ஜோனா பெலிசிடா அதுல அட்டாச் ஆன ப்ராப்ளம் கிடையாது. ஒரு ஸ்பெர்ம் என்டர் ஆயிடுச்சு, பட் மத்த ஸ்பெர்ம்ஸ் வந்து ஜோனா பெலிசிடா அட்டாச் ஆயிருக்குன்னா ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா அதை தாண்டி உள்ள வந்தாதான் பிரச்சனை நமக்கு. ஸோ ஜோனா பெலிசிடா அட்டாச் ஆகி இருக்கிற ஸ்பெர்ம்ஸ் அண்ட் ஜோனா பெலிசிடா கிட்ட இருக்கிற ஸ்பெர்ம்ஸ், அங்கிருந்து வர ஸ்பெர்ம்ஸ் எல்லா ஸ்பெர்மையும் வந்து இந்த கார்டிகல் கிரானியூல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட்ராய் பண்ணிடும். டெஸ்ட்ராய்னா ஒண்ணுமே பண்ணாது, ஜஸ்ட் அது வந்து இன்ஆக்டிவேட் கண்டிஷனுக்கு அது கொண்டு போயிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா மற்ற ஸ்பெர்ம்ஸ் எல்லாமே வந்து டெஸ்ட்ராய் ஆயிடும். அப்போ ஒரே ஒரு ஸ்பெர்ம் மட்டும், உள்ள வந்த ஸ்பெர்ம் மட்டும் ஒரு எக் கிட்ட வந்தது சக்சஸ்ஃபுல்லா அது அடுத்த ஸ்டேஜுக்கு அது மூவ் ஆகும். அண்ட் இந்த ஃபோர்த் ஈவெண்ட் யூ கேன் see here. இதுல பாத்தீங்கன்னா இப்போ ஆக்ரோசோம் கம்ப்ளீட்டா கிடையாது. ஈவன் செகண்ட்லயே பாத்தீங்கன்னா ஆக்ரோசோம் ரியாக்ஷன் நடக்கிறதா இந்த இடத்துல காட்டியிருக்காங்க. அண்ட் தேர்ட் ஸ்டேஜ்ல யூ கேன் see the complete ரியாக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஏன்னா டிஃப்யூஸ் பண்ணி வந்துட்டாரு அவரு, பிரிட்ஜ் ஃபார்ம் பண்ணி உள்ள வந்தாச்சு. இங்க ஸ்பெர்ம் நியூக்ளியஸ் இருக்கு. அண்ட் ஃபோர்த் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா அந்த நெக் பீஸும் சேர்ந்து உள்ள வருது. பட் வி டோன்ட் நீட் தட். அது ஒன்றும் பெருசா அளவுக்கு தேவை கிடையாது. ஒன்ஸ் இந்த ஃபோர்த் ஈவெண்ட் பாத்தீங்கன்னா the nucleus and other components of the sperm enter the egg. உள்ள என்டர் ஆகுறாங்க, பட் we need only nucleus and the centriole. That's it. அந்த லாஸ்ட் ஃபிஃப்த் ஈவெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா the cortical granules. ஸோ இந்த இடத்துல நம்ம கார்டிகல் கிரானியூல்ஸ் பத்தி பார்க்க போறோம். கார்டிகல் கிரானியூல்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா the cortical granules form a barrier called fertilization membrane or fertilization envelope அப்படின்னு கூட சொல்லலாம். ஒன்ஸ் ஒரே ஒரு ஸ்பெர்ம் உள்ள என்டர் ஆனதுமே அது ஒரு என்வலப் மாதிரி அப்படியே எக்கு சுத்தி ஒரு கவரிங் மாதிரி ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒரு லேயர், ஒரு ஷீல்டு மாதிரி சொல்லலாம். சிம்பிளா சொன்னா ஒரு ஷீல்டு மாதிரி. ஒரு ஸ்பெர்ம் மட்டும் என்டர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஷீல்டு ஒன்று, ஒரு ப்ரொடெக்டிங் லேயர் ஒன்று ஃபார்ம் பண்ணுது. தட் இஸ் a shield. அந்த ஷீல்டு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜோனா பெலிசிடால நிறைய ஸ்பெர்ம்ஸ் வந்து கண்டிப்பா அட்டாச் ஆகி இருக்கும். ஸோ நிறைய ஸ்பெர்ம்ஸ் இந்த இடத்துல அட்டாச் ஆகிருக்கும். அந்த ஸ்பெர்ம்ஸையும் அது என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா கிளீவ் பண்ணிடும். அந்த ஸ்பெர்ம்ஸையும் அது கம்ப்ளீட்டா கிளீவ் பண்ணிடும். அதுதான் அதுல இருக்கக்கூடிய என்ன ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன். ஸோ கார்டிகல் கிரானியூல்ஸ் ஒரு பேரியர் ஃபார்ம் பண்ணிட்டாங்க, which now function as a block to polyspermy.
ஏன் பாலிஸ்பெர்மி வரக்கூடாதுன்றத நம்ம நிறைய தடவை சொல்லியாச்சு. பாலிஸ்பெர்மி வந்தது பாத்தீங்கன்னா ஷோரா அந்த எக் வந்து சர்வைவ் ஆகாது, அந்த எக் வந்து டெத் ஆயிடும், அந்த ஜைகோட் உயிரோடவும் இருக்காது. ஸோ திஸ் இஸ் த ஃபர்டிலைசேஷன் இன் அ சிங்கிள் பிக். ஸோ இதுல வந்து வேற என்ன நம்ம வந்து பாக்குறோம் அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். And once fertilization is accomplished, so fertilization நம்ம முடிஞ்சிருச்சு. The last let me go back to the last slide. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்டியல் கிரானியூல்ஸ் முடிஞ்சிருச்சு. இது வந்து எக்கோட சைட்டோபிளாசம் இங்க இருக்கு. அண்ட் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போனா எக்கோட நியூக்ளியஸ் இருக்கும். எக்கோட நியூக்ளியஸ் இந்த நியூக்ளியஸ் சேர்ந்து ஃபியூஸ் ஆகி ஒரு ஜைகோட் அப்படின்றது ஃபார்ம் ஆகும். we know that fertilization முடிஞ்சிடும். அப்ப அடுத்தது என்ன ப்ராசஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, once fertilization is accomplished, cardiac granules from the cytoplasm of the ovum form a barrier called a fertilization membrane or fertilization envelope. You can use both terms. ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று நீங்க யூஸ் பண்ணலாம். Around the ovum, preventing further penetration of other sperm, thus polyspermy is prevented. Because நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேபி டவுட்ஸ் இருந்திருக்கலாம். மேபி 11th ஸ்டாண்டர்ட் நீங்க இப்போ 12th நீங்க நம்ம கேம்படோஜெனிசிஸ் நம்ம சொல்லும் போதே ஈவன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட் இருந்திருக்கலாம். ஏன்னா ஃபீமேல் கிட்ட ஒரே ஒரு எக் தான் இருக்குது, மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் வந்து எஜெக்ட் ஆகுது அப்படின்னும் போது மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ்ல அத்தனை மீதி இருக்கிறது எங்க தான் போகும், ஒண்ணுதான் ஃபர்டிலைஸ் பண்ணுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். பட் நிறைய பேருக்கு அந்த டவுட் இருந்திருக்கலாம். என்ன டவுட்ஸ் இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப மத்த ஸ்பெர்ம்ஸ் எங்க போகும், மத்த ஸ்பெர்ம் என்ன பண்ணும் அப்படின்னு நம்ம கேட்கலாம். சோ அதுதான் வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்பெர்ம் என்டர் ஆனதுமே அடுத்த ஒரு ப்ராசஸ் நடக்குது. தட் இஸ் த ப்ரிவென்ஷன் ஆஃப் பாலிஸ்பெர்மி. மத்த ஸ்பெர்ம்ஸ் உள்ள என்டர் ஆகாம தடுக்கிற ஒரு ப்ராசஸ், அது கார்டிகல் கிரானியூல்ஸால நடக்குது. And we have seen this. Then we are going to see about அடுத்து என்னென்ன ப்ராசஸ் நடக்கும். ஃபர்டிலைசேஷன் நடந்துருச்சு. ஃபர்டிலைசேஷன் அக்கம்ப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, the first cleavage produces two identicals, that is called blastomeres. 2 அப்படின்னா எந்த மாதிரி இருக்குன்றத நான் உங்களுக்கு இப்ப கொடுக்குறேன். You can see here. So இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருக்கும். பட் இதுங்க என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, I have drawn like ஒரு 2 இது மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். ஆனா அது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, erase this. Yes. இதுதான் வந்து கிளீவேஜ். ஸோ இது ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம போட்ட இந்த சர்க்கிள் வந்து ஒரு ஃபர்டிலைஸ்டான எக் நம்ம சொல்லலாம். ஃபர்டிலைஸ்டான எக்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, சென்டர்ல நான் வந்து ஜஸ்ட் ஒரே கோடு தான் போட்டிருக்கேன். அதாவது அந்த ஒரு எக்கை வந்து நான் 2ஆ பார்ட்டிஷன் பண்ணிட்டேன். பட் கம்ப்ளீட்டா பார்ட்டிஷன் ஆகாது. நீங்க வந்து பலூன் வச்சு விளையாண்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு ஊதுன பலூனை நம்ம வந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா ரொம்ப பெருசா ஊதாம ஒரு சின்ன பால் மாதிரி ஊதிட்டு அது நடுவுல என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா 2 பபுளை நம்ம பிரிப்போம். ஸோ யூ கேன் சி அது வந்து கம்ப்ளீட்டா டிவைட் ஆகாது, தனித்தனியா நம்ம பிரிக்க மாட்டோம். பட் அது இடையில அந்த ஜாயின்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான் நீங்க என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து 2ஆ கிளீவ் ஆகும். தென் அடுத்த ஸ்டேஜ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 4ஆ டிவைட் ஆகும். இப்படின்னு கூட சொல்லிக்கலாம். இல்லைன்னா இதே வந்து ஒரு 4ஆ டிவைட் ஆகும், தென் 8ஆ டிவைட் ஆகும், தென் 16, 32 இந்த மாதிரி ஸ்டேஜஸ் போயிட்டு இருக்கும். அந்த டூ ஃபர்ஸ்ட் அதுல வரக்கூடிய அந்த 2 ஸ்டேஜஸ் தான் 2 ஐடென்டிக்கல் செல்ஸ்க்கு இதுக்கு தான் பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாஸ்டோமியர்ஸ். பிளாஸ்ட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்பதான் ஆக்சுவலா வந்து ஒரு பட் ஒன்று ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லலாம். மியர்ஸ்னா டிவிஷன், ஒரு செக்மெண்ட், அந்த பிரியறத நம்ம மியர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ பிளாஸ்ட் மீன்ஸ் அப்பதான் ஆக்சுவலா அது வந்து ஒரு பட்டிங் ஒன்று அந்த இடத்துல நடக்குது. அண்ட் தீஸ் ப்ரொடியூசர்ஸ் 4 cells. ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் 2 தான் இருக்கும். தென் இட் ஜஸ்ட் கோ ஃபார் 4 cell அண்ட் தென் 8 cell அண்ட் சோ ஆன் லைக் 16, 32 அந்த மாதிரி டிவிஷன்ல அது வந்து டிவைட் ஆயிட்டு இருக்கும். After 72 hours of fertilization, once fertilization complete ஆனதுக்கு அப்புறம் அதோட 70 to 72nd hour அந்த ஹவர்ஸ் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, a loose connection of cells forms a berry shaped cluster. It's nothing but ஒரு மொருலான்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா மொருலான ஒண்ணுமே இல்ல, ஒரு பால் மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருக்கும். நம்ம விளையாடக்கூடிய பால் மாதிரி அதோட ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஆனா அது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப டைட்டான செல்ஸால இருக்காது, கொஞ்சம் லூஸான செல்ஸ் எல்லாம் இருக்கும்னு சொல்லலாம். 16 ஆர் மோர் செல்ஸ் தான் அந்த அளவுக்கு தான் அது இருக்கும். இட்ஸ் கால்ட் மொருலா. அந்த மொருலா ஸ்டேஜ்க்கு அப்புறமா தான் ஒவ்வொரு ஃபர்தரா வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு அது மூவ் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் யூ கேன் சி ஹியர், இது வந்து நம்ம ஃபீமேலோட ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட், இங்க ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் திஸ் ஓவரி, யூ நோ தட். அண்ட் ஒரு ஃபிம்ப்ரி ரீஜன் ஊசைட் ஓவலேஷன் நடக்குது. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓவரியில இருந்து எக் ரிலீஸ் ஆகி வருது.
எக் ரிலீஸ் ஆகி வரும்போது நம்ம தான் இங்க தான் பார்த்தோம். திஸ் இஸ் த ampular region and this is the isthmus, and fertilization வந்து இங்க நடக்குது. Sorry, this is not the ampular region and this is the fertilization இந்த நடக்கக்கூடிய the place. Let's just a minute. Yes, so this is the இந்த இடத்துல actually fertilization நடக்குது. once the fertilization complete ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா the zygote fertilized egg மாறுது. அங்க இருந்து அது என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா நேரா வந்து யூட்ரஸ்ல போய் இம்ப்ளான்டேஷன் ஆகணும். பிகாஸ் இம்ப்ளான்டேஷன்ன்றது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு ப்ராசஸ். இதில் நடக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ப்ராசஸ் நம்ம சொல்லலாம். இம்ப்ளான்டேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ராசஸ்லாம் நடக்குது அப்படின்றத நம்ம பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் ஃபர்டிலைசேஷன் ஆகுது, ஃபர்ஸ்ட் எக் ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்டிலைசேஷன் நடக்குது. ஃபர்டிலைசேஷன் நடந்ததுக்கு அப்புறம் zygote fertilized egg மாறுது. அங்க இருந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா you can see the 4 cell stage. so இது வந்து 2 cell stage. you can see the 2 cell நல்லா தெரியுது. and 4 cell complete ஆகாது but divide ஆகாது, இந்த மாதிரி தான் இருக்கும். and you can see the 4 cell stage. so 1 2 3 4 இதான் 4 cell stage நம்ம சொல்லுவோம். 4 cell stage அப்படியே டிராவல் பண்ணிட்டே வரும். அங்கேயே வந்து அது அந்த இடத்துல இருந்து லைக் இந்த இன்ஃபண்டிபுலம் லைக் இந்த ஃபிம்ப்ரி ரீஜியன்ல இருந்து ஆம்புலா தென் நம்ம சொன்ன அந்த இன்ஃபண்டிபுலம் இந்த ரீஜனை தாண்டி வரும்போது எல்லாமே டிவிஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஆக்சுவலா 4 செல் ஸ்டேஜ்ல 8 செல் ஸ்டேஜுக்கு கன்வெர்ட் ஆயிட்டே இருக்கும். தென் இங்க பாத்தீங்கன்னா அடுத்து 8 செல் ஸ்டேஜுக்கு கன்வெர்ட் ஆகும். தென் மொருலான்றது ஃபார்ம் ஆகும். லாஸ்ட் மொருலா நம்ம சொன்னோம் லைக் 16 or 32 செல் ஸ்டேஜ் வரும்போது தான் நம்ம மொருலா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 32 வரைக்கும் வரும்போதே நம்ம சொல்லிடலாம், 16 வரைக்கும் வரும்போது சொல்லுவாங்க. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா நிறைய செல்ஸ் இருக்கு. ஜஸ்ட் இது வந்து ஒரு 2D வியூல தான் கொடுத்துருக்காங்க. 3Dல பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஒரு பால் மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருக்கும். and you can see the morula once இந்த யூட்ரஸ்க்கு வந்து யூட்ரஸ்க்கு வருது. அது வந்து நம்ம என்ன சொல்றோம் பாத்தீங்கன்னா இட்ஸ் கால்ட் இயர்லி பிளாஸ்டோசிஸ்ட். இதை மட்டும் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இதை மட்டும் நமக்கு வந்து ஜூம் இன் பண்ணி காட்டியிருக்காங்க. யூ கேன் see the ஸ்ட்ரக்சர் பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்றாங்க. லைக் ஒரு ரவுண்ட் ஒரு ஸ்பெரிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ்ல ரொம்பவே அழகா இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த லாஸ்ட் ஒன் இங்க என்ன பண்ணுது அப்படின்றத காட்டியிருக்காங்க. தட் இஸ் இம்ப்ளான்டட் பிளாஸ்டோசிஸ்ட். ஸோ அந்த இயர்லி பிளாஸ்டோசிஸ்ட் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து யூட்ரஸ்ல இம்ப்ளான்டேஷன் ஆகுது. அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் நம்ம சொன்னது இம்ப்ளான்டட் பிளாஸ்டோசிஸ்ட். இது வரைக்கும் ஃபர்டிலைசேஷன்ல முடியுது. தென் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கேயும் நிறையவே நடக்கும். அடுத்தடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா under the influence of progesterone. so progesterone is a hormone, is a female hormone. progesterone வந்து pregnancy timeல ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிகாஸ் progesterone வந்து யுட்ரஸை வந்து கான்ட்ராக்ஷன் ஆகாம தடுக்கும். கான்ட்ராக்ஷன் ஆகாம தடுக்கிறது அந்த ப்ராசஸ் வந்து progesterone ரொம்ப முக்கியமானது. அப்படி கான்ட்ராக்ஷன் ஆகாம அந்த progesterone ஹார்மோன் இல்லைன்னு பாத்தீங்கன்னா ஷூரா வந்து யூட்ரஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும். கான்ட்ராக்ஷன் ஆகும்போது பேபி வந்து உள்ள வந்து தங்காது. அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அது அபார்ட் ஆயிடும். அந்த மாதிரி கண்டிஷன் வந்து அபார்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். So progesterone plays a very important role. You can see here smooth muscles of the fallopian tube relax conditionலயே வச்சிருக்கிறதுக்கு வந்து progesterone ஹார்மோன் ரொம்பவே முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. and dividing embryo takes to 4 to 5 days to move through the fallopian tube into the uterine cavity and finally gets implanted in the uterine wall. so கிட்டத்தட்ட அந்த fertilization நடந்ததுக்கு அப்புறம் அந்த uterine wall வந்து ரீச் ஆகிறதுக்கு it takes almost 4 to 5 days வரைக்கும் எடுக்குது. ஏன் இந்த 4 to 5 days வரைக்கும் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் அந்த இடத்துல அதோட டிவிஷன் நடந்துகிட்டு இருக்கணும். நம்ம ஒன்றும் ஒரு சிம்பிள் அனிமல் கிடையாது. we are a complicated animal. we are having a trillions of cells. ஒரு சிம்பிள் ஒரு சிங்கிள் செல்லர் அனிமலோ ஒரு ப்ரொகேரியோட்ஸ் நம்ம சொல்லும் போது அது ரொம்ப ஈஸியா நடந்துரும் நம்ம சொல்லலாம். ஆனா நம்ம ஒரு மல்டி செல்லர் ஆர்கானிசம், அதுலயும் வந்து நம்ம இருக்கிற டாப் மோஸ்ட் அனிமலா இருக்கும். நம்ம பாடியில ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கு. ஸோ ஒரு ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் அனிமல்ஸ்ல இருக்கக்கூடிய ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது கண்டிப்பா வந்து காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கும். அப்ப இதுல என்ன சொல்றா இப்ப அதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபர்டிலைசேஷன் நடந்ததுக்கு அப்புறம் அந்த ஜைகோட் வந்து நிறைய டிவிஷன் போகும். லைக் 2 செல் ஸ்டேஜ் கிளீவேஜ், 2 செல் ஸ்டேஜ், 4 செல் ஸ்டேஜ், 8 செல் ஸ்டேஜ், 16. ஸோ அந்த ஸ்டேஜ் எல்லாம் போகும்போது அந்த டிவிஷனுக்கே ரொம்ப டைம் அதிகமா எடுக்கும். கண்டிப்பா அதான் இங்க கொடுத்துருக்காங்க 4 to 5 days வரைக்கும் ஆகுன்றாங்க. மேக்சிமம் ஒரு நம்ம பாடியில ஒரு ஹியூமனோட செல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்ம ஹியூமனோட பாடியில இருக்கக்கூடிய ஒரு செல் வந்து 2 செல்லா டிவைட் ஆக எடுத்துக்கிற டைம் கிட்டத்தட்ட
24 hours exactly. 24 hours வரைக்கும் எடுத்துக்கும். அதுவே வந்து ஒரு இது வந்து நம்ம சொல்றது ஹியூமன். அதுவே ஒரு பாக்டீரியா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து ஒரு செல் வந்து ரெண்டா டிவைட் ஆகிறதுக்கு இட் ரெக்வயர்ஸ் ஒன்லி 20 மினிட்ஸ். ஸோ அதனாலதான் வந்து இதனாலதான் நம்ம இது வந்து ப்ரோகேரியோட் நம்ம சொல்றோம், நம்மள வந்து யூகேரியோட்ஸ் நம்ம சொல்றாங்க, ஆர் மல்டிசெல்லர் ஆர்கானிசம் நம்ம சொல்றோம். இதான் வந்து மெயின் ரீசன். கேன் சி ஹியர், ஒரு சிங்கிள் பாக்டீரியா, ஒரே ஒரு பாக்டீரியா வந்து ரெண்டா கன்வெர்ட் ஆகுறதுக்கு அதுக்கு வந்து வெறும் 20 நிமிஷம் மட்டுமே போதும். ஆனா நமக்கு ஒரு நாள் முழுசா 24 மணி நேரம் ஆகும். ஸோ அதான் வந்து முக்கியமான ரோல். Students, I will stop this session right here. We will continue the next session. Just go to the next session and we will continue.